ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கெஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. லாஸ்ட் vlogல நான் பசங்களோட ரூமும் டோர் காட்டிட்டேன். லிவிங் ரூம் ஃபாயர் எல்லாம் பார்த்தாச்சு. கிச்சன் யூட்டிலிட்டி ஃபஸ்ட்டே முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கெஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கெஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கெஸ்ட் பெட்ரூம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வந்து பசங்க ரூம் இருக்குது. அதுதான் நம்ம ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அது நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். ஸோ இதுதான் நம்ம வாசல். ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கெஸ்ட் பெட்ரூம் இன்னைக்கு பார்த்துடலாம். சார் இப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிட்டு இப்போ தான் வரேன். சரி, அப்படியே கையோடு நம்ம இந்த டோரை முடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரூமு, கெஸ்ட் பெட்ரூம். இது வந்து இன்னொரு ரூமு, அதுவும் பெட்ரூம் தான். பட் இது ஆஃபீஸ் செட்டப்பில் வச்சுருக்கோம். ஆனால் தேவை இருக்கும் போது பெட்ரூமாக கூட மாற்றிக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம டெரஸ் போகிற வாசலில் இந்த வால் இருக்குது இல்லையா, இப்போ தான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகிருக்காது. ஸோ வெல்கம் வெல்கம் வெல்கம். அண்ட் எல்லா ரூமில் வந்து பெட்ரூம்ஸில் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி டெராகோட்டா வித் கிரில் போட்டாச்சு. ஸோ சேஃப்டி கூட ரூமுக்கு பக்கத்தில். அண்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. வெல்கம். ஸோ இந்த ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைல்ஸ் பார்ப்போம். அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு. டைல்ஸ் வந்து என் ஹஸ்பண்டோட செலெக்ஷன் சாய்ஸ். இருங்க, லைட் போடுறேன். அண்டு நல்லா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. அதாவது ரொம்ப ஃபர்னிச்சர்ஸு ரொம்ப அடுப்பு இருக்காது, ஃபுல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லைட் போடுவோம். வெல்கம் டு நம்ம கெஸ்ட் பெட்ரூம் டூர். இந்த பெட்டு பாருங்க, இது வந்து பண்ண வச்சது கார்பெண்டருக்கு ஃபுல்லாக மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து டிசைன் கொடுத்து. இது வந்து ஃபுல் ஷீஷம் வுட்டு பாருங்க, என்ன செம்மையாக இருக்குது. நல்லா பாரம்பரிய ஸ்டைலில். இந்த ரூமே பாரம்பரிய ஸ்டைலில் இருக்கும். அதில் இந்த பெட்டு தான் ஹைலைட். நல்லா போஸ்டர் பெட்டு, ஷீஷம் விட்டுது, நல்லா சாலிட் ஷீஷம் விட்டுது. ஆர்டர் கொடுத்து மெஷர் கொடுத்து டிசைன் கொடுத்து செய் வச்சது. ஸோ இது வந்து ஜோத்பூர்லேருந்து செஞ்சு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஃபர்னிச்சர்ஸ் போட்டு திணிக்கல. இத்தனைக்கும் ஒரு பெட் சைட் டேபிள் போட்டோம், ஏன்னா அது வந்து ஒரு பேசிக் நீட் ரெக்குவயர்மெண்ட் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ரைட்டிங் டெஸ்க், ஸ்டடி டெஸ்க், இல்லை திங்ஸ் வைக்கிறதுக்கு, இல்லை ஒரு லேப்டாப் வச்சு வேலை பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்விட்ச் சாக்கெட் கொடுத்தாச்சு. ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. இது வந்து ஒரிசாவோட ஹேண்ட் கிராஃப்ட், இது இந்த ஆர்டிசன் பண்ண இது. ஸோ இந்த ரூம் டெக்காருக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணது நீங்கள் போட்டாச்சு. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த ரூமில் இவ்வளோ தான். ஸோ இந்த சோஃபா கூட இடம் மாற்றி இங்கே போட்டுருவேன், இல்லை நான் அங்கே போடுவேன். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ஸோ பாத்ரூம்க்கு ஏற்றபடி இந்த ஸ்ட்ரெச் வந்து நம்ம வார்ட்ரோப் ஸ்பேஸ். ஆனால் இந்த ரூமுக்கு மட்டும் நான் வார்ட்ரோப் பண்ணலை, ஃப்ரீயாக விட்டுருமோன்னு சொல்லி. இங்கே வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இதுவும் ரொம்ப பழசு மாமனாருது. நல்லா பாலிஷ் போட்டு ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணி பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. திங்ஸ் வச்சுக்கலாம். கெஸ்ட்ஸ்க்கு வந்து பேக்ஸு, ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். இது வந்து விஹான் குழந்தை இருக்கும்போது நாங்கள் சிக்மங்களூர் போயிருந்தோம். அவனுக்கு வந்து 1 வயசு குழந்தை அவன். அப்போது வந்து ஒரு எக்ஸிபிஷனில், நாங்கள் லோக்கல் எக்ஸிபிஷனில் சிக்மங்களூரில் வாங்கினேன், ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எக்ஸிபிஷனில். அப்போது வாங்கினது இப்போ நமக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். அப்படியே ஃப்ரெஷ் பீஸ். இது பேம்போது. ஸோ எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இந்த ரூம் தீம்க்கு அவ்வளோ ஒத்து போகுது. இந்த இடத்துல வந்து ஒரு பெருசாக மிரர் மாட்டணும், அந்த வேலை இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு விண்டோ, ஃபுல் ப்ரைவசி, அவ்வளோதான். சிம்பிள் டு த பாயிண்ட். இங்கே வந்து
ஒரு டஸ்ட்பின் இருக்குது. ஸோ கெஸ்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் கம்ஃபர்டபுளாக எல்லாமே தேவையான நெசசிட்டிஸ் எல்லாமே இருக்குது. டேபிள் மட்டும் பெட் சைட் டேபிள் மட்டும் போடணும் பாருங்கள். அண்ட் இங்கே வந்து ஒரு ஹேண்ட் பெயிண்டட் கிளாக் இருக்குது. ஒரு புத்தர் வச்சாச்சு. இந்த மாதிரி கார்னர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய நம்ம வீட்டில் மிச்சம் மீதி கிரானைட் பீசஸ் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் எல்லா ஸ்க்ரீன்ஸ் கர்டன்ஸ் வந்து ஹேண்ட் ஸ்டிச்டு, எதுவுமே ரெடிமேட் கிடையாது. இது எல்லாமே என்ன சொல்கிறது, ஜூட், லினன், ஃபுல் நேச்சுரல் ஃபேப்ரிக்கு, ரொம்ப நியூட்ரல் கலர்ஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சாலிட்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஷியரும் இருக்குது. ஸோ டே டைமில் உங்களுக்கு இது போட்டுக்கலாம், நைட்டுக்கு உங்களுக்கு இதில் விசிபிலிட்டியே இருக்காது. ஸோ ரொம்ப ப்ளீஸிங், ரொம்ப நேச்சுரல் பேஜ் கலர் இது. இந்த ரூமோட கீ ஃபீச்சர், கீ ஹைலைட் ஃபேக்டரே இந்த டைல்னு தான் சொல்லுவேன். நல்ல பீகாக் ப்ளூ இல்லை பச்சை சேர்த்து அந்த டிசைனோட நல்ல கோவில் மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஃப்ளோருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ரூமை வந்து ரொம்ப டெக்கரேட் பண்ணல, இல்லைனா ஃப்ளோர்லேருந்து ஃபோக்கஸ் போயிடும். ஸோ ஃபோக்கஸ் வந்து ஃப்ளோரில் தான் இருக்கணும், அப்போ தான் அந்த டைல்ஸ்க்கான மதிப்பு நம்ம வந்து தர முடியும். ஸோ அப்படியே நம்ம வந்து சரி, உங்களுக்கு டைல்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், இந்த கலர் பிடிச்சிருக்கா இருங்க. வெளிச்சம் அண்ட் இன்னொன்று கீ ஃபேக்டர் பார்த்திங்கன்னா, நமக்கு வெளிச்சம், வென்டிலேஷன், கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ் இதெல்லாம் தான். அண்ட் ரொம்ப மினிமலிஸ்ட் டெக்கார். ஸோ இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தேவையில்லை. பால்கனி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்ரூமை பார்ப்போம். பாத்ரூமும் செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து செம்மையாக காற்று இருக்கும், அதே மாதிரி சன்ரைஸ் செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், டேனாயிங், இங்கே நல்லா ஒரு ஊஞ்சல் போட்டாச்சு. ஸோ பால்கனி கூட பாருங்கள், நல்லா இங்கே வந்து எல் ஷேப் பால்கனி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு க்ளோஸ்டாக உங்களுக்கு இருக்கும், ஸோ ப்ரைவசி இருக்கும். ஸோ உட்காந்துட்டு புக் படிக்கலாம், தூங்கலாம். பெரியம்மையெல்லாம் வந்தாங்க இல்லைங்களா, இங்கே நல்லா பாய் போட்டு உட்காந்துட்டாங்க பால்கனியில். ஸோ இது வந்து உட்டன் டைல் லுக்கில், விட்ரிஃபைட் டைல்ஸ் தான், ஆனால் உட்டன் லுக்கில் இருக்கும் பாருங்கள் கோவில் முன்னாடி. ஸோ இங்கேருந்து நம்ம வியூ நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், நமக்கு நல்லா அந்த ஃபீல்டு வியூ எல்லாம் கிடைக்கும், ஃபுல் ஓப்பன் ஸ்கை. இன்னும் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து மழை என்ஜாய் பண்ணல. ஸோ மழை வந்தால் செம்மையாக இருக்கும். நான் வந்து இங்கே உட்காருவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே உட்காந்துட்டு ஃபோன் பேசுகிறது இல்லை சும்மாவே உட்காந்து வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா பால்கனியில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்விட்ச் சாக்கெட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே உள்பக்கம் இங்கே நம்ம ஏதாவது டேபிள் போடணுன்னா கூட ஃப்யூச்சரில் போட்டுக்கலாம். ஸோ இங்கே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம பாத்ரூம் பார்த்துருவோம். ஸோ இந்த டைல்ஸ் மட்டும் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா டைல்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி காட்டினதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டைல்ஸ் காட்டிகிட்ருக்கேன். அதே மாதிரி பால்கனிலையும் ஒரு 2 மோடா சேர்ஸ் இல்லை கேன் சேர்ஸ் போடுற பிளான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் எல்லா ரூம்ஸ்லேயே வியூ செம்மையாக இருக்கும். அண்ட் நான் எல்லா வீடியோலேயே சொல்லுவேன், காற்று வெளிச்சம் செம்மையாக இருக்கும். லைக் ரொம்பவே நல்லா, ஏன்னா முன்னாடி ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ் இல்லையா. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஃப்யூச்சரில் கூட இங்கே முன்னாடி பில்டிங்ஸ் எதுவுமே வராது, ஏன்னா இது ஃபுல்லு ரோட் ஸ்பேஸ் இது. ஸோ ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கும். ஸோ நல்ல காற்று எப்போவுமே இருக்கும். ஸோ சரி, இப்போ நம்ம பாத்ரூம் பார்ப்போம். வெல்கம் டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பாத்ரூம். பாத்ரூமில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது.
கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. ஸோ கிரவுட்டிங் பண்ணியிருக்கோம். பில்டர் வந்து நமக்கு பேப்பர் ஜாயிண்ட் தான் கொடுத்தாங்க. அதாவது நம்ம டைல்ஸ் ஒட்ட வைக்கும் போது நடுவில் ஜாயிண்ட் இல்லாமல் அப்படியே ஒட்டிடுது, ஜாயிண்ட்ஸே தெரியாது. ஆனால் நான் வந்து கிரவுட்டிங்கோட தான் நான் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கிரவுட்டிங் மெட்டீரியல் வாங்கணும், அந்த அபாக்சி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது போடும்போது அந்த கிரவுட்டிங் வந்து கொஞ்சம் 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 ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது வந்து இந்த மெட்டீரியலுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இத்தனைக்கும் பார்த்த எபாக்சி அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். பட் அது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூம் நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்லன்னு சொல்லி இது லாஸ்ட்டில் க்ளீனிங் பண்ணிக்கலாம். எல்லா லேபர்ஸும் பிஸியாக இருக்கிறாங்க, எல்லா வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போது நாங்கள் ஃப்ரீயாக இல்லை, நாங்கள் கூப்பிடும் போது அவங்க ஃப்ரீயாக இல்லை. சில டைம் ஊருக்கு போயிடுறாங்க, அப்படின்னு தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த க்ளீனிங் கிரவுட்டிங் அந்த ஸ்பாட்ஸ் உங்களுக்கு தெரியும், காட்டுறேன். இதுதான் டோர் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து பில்டர் கொடுத்த டோர் தான். ஸோ எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அவங்க டீக்வுட்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பெட்ரூம் பாத்ரூம் டோர்ஸ் வந்து இதுதான். ஸோ வாங்க உள்ளே வாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பியூட்டிஃபுல் கெஸ்ட் பெட்ரூம் பாத்ரூம். ஸோ இது கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். ஸோ நிறைய இந்த மாதிரி கார்னர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி, அவ்வளோ ஈஸி. பாத்ரூம் நான் தான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம பியூட்டிஃபுல் பாத்ரூம். நானா பியூட்டிஃபுல்னு சொல்லியிருக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது பாருங்கள், இது வந்து ஒரு வாட்டி கோவாவில் நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கும் போது இது வந்து இதில் சோப்பு ப்ரஷ் எல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட கேட்டேன் இது எங்கே வாங்க முடியும்னு. ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் பீஸ் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. அதுதான் இது. ஸோ இங்கே வந்து நம்ம கெஸ்ட்ஸ்க்காக டாய்லெட்ரிஸ், சோப்பு, இங்கே ப்ரஷ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, இதுவும் வந்து ஒரு இந்த எக்ஸிபிஷனில் வாங்கினது, ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எக்ஸிபிஷனில். ஸோ அவ்வளோதான். அந்த ஃப்ளோரில் மட்டும் அந்த ஸ்டெயின்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிரவுட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த 2 டைல்ஸுக்கு நடுவில் இது பேஸ்ட் மாதிரி ஒட்ட வைப்பாங்க. அதுதான் கிரவுட்டிங். அதுதான் வந்து நிறைய ஸ்டெயின்ஸ். ஸோ எதுவுமே நாங்கள் பேப்பர் ஜாயிண்ட் பண்ண வைக்கல. அந்த ஸ்டெயின்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது வந்து ஒவ்வொரு ஸ்டெயினாக கையில் போட்டு துடைக்கணும். ஸோ அது ரொம்ப வேலை, அது ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த இது கூட வந்து அமேசானில் தான் வாங்கினது. நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி கார்னர்ஸ் போட்டாச்சு. ஸோ இதுதான் நம்ம பாத்ரூம். இந்த லைட்டும் அமேசானில் வாங்கியிருக்குது நல்ல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து குவாட்ஸ். ஸோ கிச்சனில் குவாட்ஸ் போடாமல் எல்லா பாத்ரூமில் நான் வந்து குவாட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா சூப்பர் லுக் தருது. இங்கே நமக்கு ஸ்டெயின்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, குவாட்ஸில் ஸ்டெயின்ஸ் பிரச்சனை இருக்குது. அண்ட் கீழே கூட பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட்ரிஸ் வச்சுக்கிறதுக்கு ப்ராவிஷன் இருக்குது. அண்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இங்கே இடம் இருக்குது. அதே மாதிரி எல்லா விண்டோஸில் வந்து கிரானைட் போட்டாச்சு. 4 பக்கம் கிரானைட் போட்டாச்சு. இங்கே இருக்கவே இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்கோம் 4 பக்கம். ஸோ ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்கோம். அவ்வளோதான். எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம் பாத்ரூம் டூர். அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் கெஸ்ட் பெட்ரூம் பாத்ரூம் டூர் பார்க்கலன்னா அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ரூம் க்யூட்டாக இருக்கும். அது நம்ம வீட்டில் இருக்கிறதுலே க்யூட்டஸ்ட் ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கெஸ்ட் பெட்ரூமு. இது வந்து ஒரு விண்டேஜ் ஃபீலில் ஒரு ரூமு. ஓகே, ஸோ இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கா, அண்ட் டைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நம்ம சாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. என் ஹஸ்பண்டு காட்டுறேன். ஏன்னா இந்த டைல் அவங்க ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவாங்க. அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த ரூமில் அப்கிரேட், அதாவது வேறு ஏதாவது இப்போ கண்ணாடி போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் இது போடலான்னு இருக்கேன், பெட் சைட் டேபிள். ஸோ அதெல்லாம் போட நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். மெயின் வந்து இந்த செவர் இருக்குது இல்லையா, இந்த செவர் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு அப்கிரேடட் வெர்ஷன், மேக் ஓவர் வெர்ஷனோட இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.